எனக்கெல்லாம் ஒரு ட்ரிப்பு போகணும் அப்படின்னா எங்கள் பசங்க தாப்பா, அதுவும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட தான் போக நான் ரொம்ப விருப்பப்படுவேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விருப்பம் இருக்கும்ல, அந்த மாதிரி சுற்றுலாத்தலத்துக்குலாம் போகணும் அப்படின்னா யார் கூட போகிறதுக்கு நீங்கள் விரும்புவீங்க அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டோம். அவங்க அதுக்கான பதிலையும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஏதுன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வாங்க. என் ஃபேமிலியோட வரணும். ஃபேமிலியோட வரும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குது. எங்கள் ஃபேமிலியே ரொம்ப ஜாலியான ஃபேமிலி. ஃபேமிலியோட போகிறதும் பிடிக்கும், ஃப்ரெண்டுகளோட போகிறதும் பிடிக்கும். பட் இருந்தாலும் ஃப்ரெண்டுகளோட போகிற என்ஜாய்மெண்ட்டே தனி. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். இந்த இங்கே போகணும் அங்கே போகணுன்னு அந்த இது இல்லாமல் நம்மளுடைய ஒரு இஷ்டத்துக்கு ஜாலியாக இருக்கலாம். ஹில் ஸ்டேஷன் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் கூட போனால் தான் பெட்டராக இருக்கும். இப்போ கிட்டு வந்தனால அந்த ஹாப்பினஸ் இருக்கிறது இல்லை. இப்போது கிட்டையும் கூட்டிகிட்டு போகணும் அந்த சிச்சுவேஷன். பட் அஸ் அ கப்பலாக தனியாக போகணும் அப்படின்னா வி ஃபீல் வெரி ஹாப்பி. ஃபேமிலி கூட வரதான் சார் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஃபேமிலி கூட தான் நான் வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவங்க என்ஜாய் பண்ணிட்டு வாழ்க்கையை நல்லா ஜாலியாக இருப்பாங்க. என்னாச்சும் ஒன்று பேச்சை போட்டே இருப்பாங்க. பழைய கதை எதுனாலும் இழுத்து போடுவாங்க. நல்லா ஜாலியாக பேசுவோம். எங்கே போனால் சரி என்னாச்சும் கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அதான் பசங்க கூட வர பிடிக்கும். நம்மளுக்கு ஃபேமிலியோட வர்றது ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸோட வரவும் ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. என்னுடைய குழந்தைங்களோட போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கூடவே என்னோட பேரண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே என் கூட இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த சமயத்தில். ஃபேமிலி கூட டூர் போகிறது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்.